ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்மி சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான பனக்கோட்டாங்கிற டெசர்ட் தான் செய்ய போகிறோம். இது எல்லார் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. கட்டாயமாக இந்த டெசர்ட் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பால் 1/4 லிட்ரு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 லிட்ரு, அப்புறம் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஜெலட்டின் நம்மளுக்கு திக்காக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்ரு பாலை ஊற்றி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரட்டும். அது கொதித்து வந்ததும் ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அதை கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். சிம்மிலே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் மட்டும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதித்து வந்ததும் அந்த 1/4 கிலோ சுகர் அதில் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது அந்த ஜெலட்டின் கொஞ்சம் திக்காக இருக்கும் மறுபடியும். இப்போ அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணி அதில் அந்த பவுல் அப்படியே வச்சிடணும். பாருங்கள், இப்போ ஜெலட்டின் திக்காக இருக்குது. அந்த சுடு தண்ணியில் வைக்கும்போது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்படி கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகிடும். சுடு தண்ணியில் தான் வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும். பாருங்கள், மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி வந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அந்த பால் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தப்புறம் அதில் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேறு ஃப்ளேவர் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த ஜெலட்டினை அதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதையும் நல்லா கலந்து கிளறி விட்டுருங்க. இது நல்லா சேர்ந்து வந்ததும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பால் கொஞ்சம் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் தடவி அதை நல்லா சுற்றியும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கொதிக்க வச்சுருக்கிறத எடுத்து இந்த பவுலில் ஊற்றி அதை அப்படியே கொஞ்சம் ஆற விடுங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால 2 பவுலில் ஊற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறி வந்ததும் ஃப்ரிட்ஜில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரேயில், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், கீழே உள்ள ட்ரேயிலையே ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் நல்லா வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இப்போ இதை எடுத்து நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கத்தியில் கீறி விட்டோம்னா நல்லா ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கீறி விட்டப்புறம் அப்படியே அது ஒரு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு சுவையான பனக்கோட்டா டெசர்ட் ரெடி. இது கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.